ஹாய் மக்களே, வெல்கம் நானும் பார்க்குற யூடியூப் சேனல். எங்கள் எங்கே அப்படின்னா பார்த்தா தெரியும், ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் வச்சுருக்கோம் பாருங்கள். அதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் மக்களே, இப்போது எங்கள் ஊர்லேருந்து ராமேஸ்வரம் நோக்கி போயிட்டுருக்குறோம். கிட்டத்தட்ட ராமேஸ்வரத்தை நெருங்கிட்டோம். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, ராமேஸ்வரம் 44 கிலோமீட்ரு, மண்டபம் 28 கிலோமீட்ரு. இந்த ரூட்லேயும் போக போகிறோம் கண்டினியூவாக. அப்படியே போயிட்டு உங்களுக்கு அடுத்தது நான் காட்டுறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எங்கள் ஊர் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்கு செந்திலையிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டரு. இப்போ பாருங்கள், நம்ம இன்னமும் பக்கத்தில் வந்துட்டோம். ராமேஸ்வரம் 29 கிலோமீட்ரு, டாக்டர் அப்துல் கலாம் நினைவகம் 26 கிலோமீட்ரு. நம்ம அப்படியே போயிட்டு இருந்தோம்னா டைம் ஆயிடும். அப்படி காலை டிஃபனை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நம்ம 2 வண்டியையும் ஓரங்கட்டுறோம். ஓரங்கட்டி ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு திருப்பியும் கிளம்பிட்டோம். இப்போ தான் ஒரு முக்கியமான இடத்த நெருங்கிட்டோம். என்ன இடம்னா பாம்பன் பாலம். அதாவது பாம்பன் பாலத்து மேலே போய் ஏற போகிறோம். இது சுற்றி பார்க்குற இடத்துல இதுவும் முக்கியமான ஒரு இடம். அப்போ ரீசெண்டாக கூட இந்த புது ரயில்வே ட்ராக் ஓப்பன் பண்ணாங்க. இது அந்த ட்ராக்கு இந்த சைடு தெரியுது பாருங்கள். அப்படியே போய் கடலில் கிராஸ் ஆகும் உள்ள குறுக்க. அதையும் அவங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள். நல்ல வெயிலாக தான் இருக்குது. இப்போ மணி 11 ஆகிடுச்சி. நாங்கள் கிளம்புனது லேட்டுனால மணி 11 ஆகிடுச்சி. அப்படி சுற்றி பார்க்க வரணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெள்ளனே கிளம்புங்க. நம்ம ஊர் சைட்லேருந்து வர்றவங்க கொஞ்சம் வெள்ளனே கிளம்புனீங்க அப்படின்னா கொஞ்சம் இயர்லி மார்னிங்கில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் க்ரௌடும் கம்மியாக இருக்கும், கூட்டம் நெரிசல் இல்லாமல் ஃப்ரீயாக அந்த பாலத்தில் ஓரமாக வண்டியை போட்டு பார்த்துட்டு போகலாம். ஆனால் எங்களுக்கு அப்படி கிடைக்குமான்னு தெரியல. இன்றைக்கி சனிக்கிழமை வேறு, சரியான க்ரௌடாக இருக்குது. அங்கே ராமநாதபுரத்துலேருந்து டிராஃபிக் ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நவத்தி வர்றதுக்கு தான் அவ்வளோ லேட் ஆகிடுச்சு. இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக வந்திருப்போம். டிராஃபிக்கும் ஒரு காரணம், லேட்டாக கிளம்புனதும் ஒரு காரணம். பாருங்கள், பாம்பன் பாலத்து மேலே ஏறிட்டோம். நீங்கள் பாலத்து மேலே வண்டியை போட்டுட்டு பார்க்குறதுக்கு சான்ஸ் கிடையாது, ஏன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் ஒரு ஓரமாக வண்டி நிறுத்திட்டு போட்டு பார்க்கலாம். நாங்கள் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் மேலேயே போட்டுட்டு கொஞ்சம் நேரம் பார்த்தோம். அதுக்கடையில் போலீஸ் வண்டி கிளம்ப சொல்லிட்டாங்க. அதோடு நாங்கள் கிளம்பிட்டோம். அந்த கேப்பில் எடுத்த வீடியோவை இதில் நான் கொஞ்சம் போடுறேன், அதையும் பாருங்கள். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ராமேஸ்வரம் பாலத்தில் நின்று நீங்கள் பாலத்தை ரசிக்கணும் அப்படின்னா நாங்கள் பண்ண மாதிரி பண்ணாமல் நீங்கள் வண்டியை நிறுத்தி போட்டு ஃப்ரீயாக நல்ல அந்த இயற்கையின் அழகை, அந்த கடலின் அழகை பார்க்கலாம். என் லைஃப்பில் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் பாம்பன் பாலத்துக்கு வர்றது தான் ஃபஸ்ட் டைமு. உண்மையிலே சூப்பராக இருக்குது. கொஞ்சம் வெயில் தான் ஜாஸ்தியாக இருக்குது. கொஞ்சம் வெள்ளனே வந்தோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் கிளைமேட்டு. இப்போ கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. இருந்தாலும் பார்க்கணுமெண்டு இதெல்லாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் தானே, பார்க்கணுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். எவ்வளோ ஆழமாக இருக்குது பாருங்கள். அந்த அலைகள்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பழைய ரயில்வே பாலம், புதிய ரயில்வே பாலம்லாம் உண்மையிலே சூப்பராக இருக்குது. என் மக தலையை விட்டு பார்த்துட்டு இருக்கிறா. இப்போது நாங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு ட்ரெயின் போணுச்சு. ரொம்ப ஸ்லோவாக தான் இதில் போவோமா. நான் அப்போ தான் பார்த்தேன். நான் கூட ஒரு மீடியம் ஸ்பீடில் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா 10-20 ஸ்பீடில் தான் போகணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஸ்பீடில் ஒரு ட்ரெயின் போணுச்சு. அதோ பாருங்கள், நான் காட்டுறேன். அதான் அந்த ட்ரெயின். நான் கூட நவந்து போகிற மாதிரி கிடக்குதுன்னு நினச்சேன். கடைசியில் சொல்கிறாங்க அது வண்டி போய்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு. அவ்வளோ ஸ்லோவாக போய்கிட்டு இருக்குது. அந்த பாம்பன் பாலத்து மேலே அப்படி தான் போகுமா. அங்கே நிற்கிது. நாங்கள் 2 வண்டியில் வந்தோம். போயிட்டு தனுஷ்கோடி போயிட்டு நான் வீடியோ காட்டுறேன், அங்கேயும் காட்டுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்ச நேரம் தான் பாம்பன் பாலத்து மேலே நின்று பார்க்க முடிஞ்சிச்சு. அதோடு நான் கிளம்பிட்டோம், வாய்ப்பு கிடைக்கல. இப்போ மணி கிட்டத்தட்ட 1 தாண்டிருச்சு. இதுக்கு மேலே தனுஷ்கோடி போகணும். தனுஷ்கோடியிலையும் கூகுளில் பார்த்தோம் அப்படின்னா சரியான டிராஃபிக்கு. சரி, இப்போது வந்துவிட்டோம், அதையும் போய் பார்த்துலான்னு அங்கேயும் கிளம்பிட்டோம். அங்கேயும் போய்ட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன், ஃபுல்லாக பாருங்கள்.
தனுஷ்கோடி எப்படி இருக்குன்னு தெரியலை. தனுஷ்கோடிக்கு என் ஃபேமிலியெல்லாம் போயிருக்காங்க ஏற்கனவே. நான் போகிறது தான் ஃபஸ்ட் டைமு. இங்கே பாருங்கள், நம்ம சின்ன வண்டியில் நம்ம குட்டீஸ்லாம் இருக்காங்க அதுக்குள்ளே. அதெல்லாம் அள்ளி ஒரு வண்டி போட்டாச்சு. இப்போ நம்ம தனுஷ்கோடி நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த பக்கம் சைடெலாம் பார்த்தோம் அப்படின்னா கருவ மரம் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னு தெரியலை. இந்த சைடு வந்து கருவ மரம் வளர்க்குறாங்களா இல்லை அதுவாக வளர்ந்துருக்கான்னு தெரியலை. பார்க்கும்போது லைனாக அந்த தனுஷ்கோடி போனவங்களுக்கு தெரியும், அப்படியே காம்பவுண்டு மாதிரி ஒரே ஹைட்டில் வளர்ந்துருக்குது கருவ மரம். அது எதுக்குன்னு தெரியலை. அப்புறம் சாலை பக்கம் இருபுறமுமே நல்லா அந்த பெரிய பெரிய பாலங்களில் போட்டு அணைக்கட்டு மாதிரி கட்டிக்கிறாங்க. அது சூப்பராக இருக்குது. அது பார்க்கவும் அழகாக இருக்குது. ஃபுல்லாக தனுஷ்கோடிக்கு இப்போ வந்துட்டோம் நம்ம. இப்போ தனுஷ்கோடியில் இந்த லைட் ஹவுஸ் பக்கத்தில் அந்த அலங்கார பொருட்கள் விற்கும். அதாவது கடல் சார்ந்த அலங்கார பொருட்கள் விற்கும். அதை தான் பார்க்க போகிறோம். அதை பார்த்தீங்கன்னா நம்ம கடல் பக்கம் உள்ளவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் என்னென்னு. அந்த கடல் சார்ந்த பொருட்கள்லையே இந்த மாதிரி பொருட்கள் செஞ்சு விற்கிறாங்க. இந்த இடம் வந்து பழைய ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறாங்க. தனுஷ்கோடியில் வந்து அதாவது அழிஞ்சு போன பழைய ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறாங்க. எனக்கு சரியாக தெரியலை, அதோட ஹிஸ்ட்ரி வந்து அந்தளவுக்கு தெரியலை. இந்த இடங்களில் தான் அந்த மாதிரி பொருட்கள்லாம் விற்கிறாங்க. அதில் எங்கள் வீட்டு மக்களும் அது தேவையான பொருட்களை வாங்கினாங்க. நாங்களும் கண்ணாடி அதுன்னு வாங்கினோம். சரி, தனுஷ்கோடி வந்துவிட்டோம், அந்த லைட் ஹவுஸில் ஏறி பார்த்துருன்னு சொல்லிட்டு லைட் ஹவுஸில் நடந்து போய் பார்த்துருவோம் அப்படின்னு நடந்து போனால் லைட் ஹவுஸ் பின்னாடியே போயிட்டுருக்கு. ஆகா, இது சரியாக வராது, நடந்து போனாலே கிட்டத்தட்ட 4 மணி ஆகும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் லைட் ஹவுஸு கிட்டே போய் பார்த்தா லைட் ஹவுஸு பூட்டி கிடக்கு. உள்ளே யாரையுமே ஏற்றலை. இது என்னடா சோதனைன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. தனுஷ்கோடி பார்ப்போம்னு சொல்லிட்டு தனுஷ்கோடி கிளம்பியாச்சு. இப்போ மணி 2 மணி தாண்டிடுச்சு. இனிமேல் எங்கே போயிட்டு எப்போ வந்து சாப்பிட்றதுன்னு தெரியலை. இருந்தாலும் போயிட்டு தனுஷ்கோடி வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு தனுஷ்கோடியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தனுஷ்கோடி நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். உண்மையிலே ஏன்டா வந்தவொன்னு போயிடுச்சுங்க. அந்தளவுக்கு டிராஃபிக்கு. அந்த எங்கே அதிகமான டிராஃபிக் அப்படின்னா அந்த லைட் ஹவுஸ் பக்கத்தில் சரியான டிராஃபிக்கு. இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பூரா எல்லாம் நார்த் இந்தியன் தான் அதிகமான மக்கள். நார்த் இந்தியன் மக்கள் தான் அதிகமாக இருந்துச்சு இன்றைக்கி தெரிஞ்சு எனக்கு. இப்போ தனுஷ்கோடி பக்கமும் அதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க தான் அதிகமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீக்கெண்டுனால எல்லா மக்களுங்கிட்ட படையெடுத்து வந்துடுச்சு. நம்மளை மாதிரி தான் எல்லாம் இருப்பாங்க. ஏதாவது லீவு கிடச்சா எங்கேயாவது போகலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா மக்களும் இங்கிட்டு வந்துருச்சு. நம்ம வந்த நேரம் எல்லாம் இங்கிட்டு வந்துருச்சு. இங்கெல்லாம் இறங்கி பார்க்கணுன்னு ஆசை, ஆனால் டைம் இல்லை. சரி, இன்ஷால்லா போயிட்டு இன்னும் நாள் வரேன்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம். ஒரு வழியாக தனுஷ்கோடி வந்து அரிச்சமுனையா அங்கே வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைடு வந்து கடல் நல்ல ஆக்ரோஷமாக இருக்குது. நல்ல அலைகள்லாம் பெரிய பெரிய அலைகளாக அடிக்குது. இன்னொரு பக்கம் வந்து நார்மலாக இருக்குது. எங்கள் ஊர் சைடு இருக்குமோ கடல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எங்கள் ஊர் மல்லிப்பட்டினம், சேதுபாசத்திரம், மனோரா அந்த மாதிரி இடங்களில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நார்மலாக இருக்குது. ஒரு சைடு நல்ல கடல் அலைகள் நல்லா பெருசாக அழுவுது. ஒரு சைடு வந்து நார்மலாக அடிக்குது. என்னது இல்லை கேட்டதுக்கு 6 மாதம் இந்த பக்கம் கடல் அலை இருக்குமா, 6 மாதம் அந்த பக்கம் கடல் அலை இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியலை. எங்களுக்கு இந்த டிராஃபிக்லேயே டூரில் பாதி நாள் பொழுது இந்த டிராஃபிக்லேயே போயிடுச்சு. ஏன்னா எனக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்தது தப்பாக போயிடுச்சு. அவ்வளோ க்ரௌடு டிராஃபிக்கு. வந்து அவ்வளோ ஃப்ரீயாக சுற்றி பார்க்கணுன்னு வந்தால் முடியலை. ஏன்னா அவ்வளோ டிராஃபிக்கு. சுற்றி பார்க்கறது பிரச்சனை கிடையாது, டிராஃபிக்கு தொந்தரவு தான். அதாவது காரு வந்து போகிறதுக்கு அவ்வளோ இடைஞ்சல், போக முடியலை, வர முடியலை, நடந்து போகிறதுக்கே அவ்வளோ சிக்கல்னா பார்த்துங்க. அந்தளவுக்கு இருக்குது டிராஃபிக்கு. அதனால நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இப்போ 3:30 மணி ஆகிடுச்சு. இப்போ முதல்ல போயிட்டு சாப்பிடணும். மணி 3:30 ஆகிடுச்சு. அடுத்து தான் மற்றதெல்லாம். போகிற வழியில் நம்ம அப்துல் கலாம் நினைவு மண்டபம், அப்புறம் குஷி பீச் அப்படிம்பாங்க, அதாவது அரியமான் பீச், அந்த 2 இடத்தையும் பார்த்துலாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது 5 மணிக்கு இது க்ளோஸு. அதாவது அப்துல் கலாம் நினைவு மண்டபம் வந்து 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கடையில் போகணும். இங்கே பாருங்களேன், பாம்பன் பாலத்தில் வந்து வண்டியை நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸுக்காரங்க அங்கங்கே நிற்கிறாங்க. நம்ம வண்டி நிறுத்தினாலும் கண்டிப்பாக திட்டுவாங்க. நம்ம அப்படியே மெதுவாக பார்த்துக்கிட்டே போக வேண்டியது தான். அடுத்து நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அந்த மண்டபத்துக்கு போயிட்டு, அப்துல் கலாம் மண்டபத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் குஷி பீச்சுக்கு போகிறோம்.
பாருங்கள் மக்களே, அடுத்து நம்ம நினச்ச மாதிரி நடந்துருச்சு. அதாவது அப்துல் கலாம் நினைவு மண்டபத்துக்கு போக முடியலை. டைம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் போகும்போது கரெக்டாக 5 மணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் போகும்போது அவ்வளோ பேர் கூட்டம் கேட்டு வாசல் நின்றுச்சு. யாரையுமே உள்ளே விடலை. அதோட ஏமாற்றத்தோடு திரும்பியாச்சு நாங்கள். சரின்ட்டு அதோட அரியமான் பீச்சுக்கு வந்துவிட்டோம். பீச்சிலையும் பார்த்தீங்க அப்புடின்னா அடுத்து 6 மணிக்கு க்ளோஸாக. நாங்கள் வர்றதுக்கு கரெக்டாக 5:45 ஆகிடுச்சி. அந்த கொஞ்ச நேரத்தில் குழந்தைகளெல்லாம் கொஞ்சம் கடலில் விளையாட விட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்தோம். அந்த கொஞ்சம் விளையாண்ட வீடியோவும் காட்டுறேன், அதில் பாருங்கள். ஏன்னா ஃபுல் டைம் கிடைக்கல. ஏன்னா அந்த ரோந்து பண்ணியில் இருப்பாங்கள்ல, போலீஸுக்காரங்க வந்து விரட்டினாங்க. டைம் ஆகிடுச்சி. அதாவது ஜெல்லி ஃபிஷ் வரும், 6 மணிக்கு மேலே குளிக்கக்கூடாது அப்படி இப்படின்ட்டு காரணங்களை சொல்லி யாருமே குளிக்க விடலை 6 மணிக்கு மேலே. ஆனால் உண்மையில் இந்த பீச் வந்து அருமையான பீச்சுங்க. சுத்தமாக இருக்குது, நீட்டாக இருக்குது. குழந்தைங்கள சின்ன குழந்தைங்கள்லாம் தைரியமாக குளிக்கலாம். அவ்வளோ அழகாக அலைகள்லாம் இல்லாமல் நம்ம ஊரில் ஏரி குளங்கள் மாதிரி அழகாக அமைதியாக சாந்தமாக இருக்குது. பார்க்கவே அழகாக இருக்குது. பெரியவங்களும் குளிக்கலாம், நீச்சல் தெரியாதவங்களும் குளிக்கலாம், யாராக இருந்தாலும் தைரியமாக இதில் இறங்கி குளிக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பீச்சு. இந்த பக்கம் ராமேஸ்வரம் வரவங்க இதை மிஸ் பண்ணாமல் இங்கே வந்து ஃபேமிலியோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலே சூப்பர் லொக்கேஷன் இது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் குழந்தைங்கள்லாம் உண்மையிலேயே டைம் பற்றாமல் கடுப்பாயிடுச்சுங்க. அதோட கூட்டிகிட்டு வந்துவிட்டோம். வேறு என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லாமல். ஓகே மக்களே, இந்த வீடியோ ஏதோ கொஞ்சம் காட்டியிருக்கிறேன். நம்ம அப்துல் கலாம் சமாதி இருக்கிற இடத்துக்கு போகலாம் பார்த்தோம். நம்ம டைம் வந்து சரியாக வரல, லேட் ஆகிடுச்சு. அதனால் அதுக்கு போக முடியலை. அரியமான் பீச் அப்படிங்கிற குஷி பீச்சுக்கு வந்தோம். அங்கேயும் நமக்கு லேட்டானதுனால சீக்கிரம் முடிச்சுட்டு குழந்தைங்க விளாட்றத பார்த்துருப்பீங்க. டக்குனு குழந்தைங்க விளாட வச்சு ஆசைக்கு டக்குனு விளாண்டுட்டு கிளம்பிட்டோம். அந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய் பாய்.